உங்களுக்கு ஒரு குறை இருக்கலாம், உங்களுக்கு இயேசு தேவை. ஆமென் என்று சொல்லலாமா? திரும்பவும் சொல்ற, ஒருவேளை நீங்க பாவியா இருக்கலாம், இயேசு உங்களுக்கு தேவை. ஒருவேளை நீங்க ஐஸ்வர்யமானா இருக்கலாம், இயேசு உங்களுக்கு தேவை. ஒருவேளை நீங்க சரீரத்துல வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டங்களோடு இருக்கலாம், நிந்தைகளோடு இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம், இயேசு உங்களுக்கு தேவை. ஆமென் என்று சொல்லுகிறவர் நல்ல கரங்களை தட்டி, இயேசு உனக்கு தேவை, இயேசு உனக்கு தேவை, இயேசு உனக்கு தேவை. ஒருவேளை இந்த சத்தத்தை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருப்பேன் என்றால் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு தேவை, இயேசு உங்களுக்கு தேவை, இயேசு உங்களுக்கு தேவை. ஏன்னா நான் ஜாடி, சொல்லுங்க, நான் ஜாடி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து. ஆமா, நான் என்னை ஒரு வித்தியாசமா பாக்குறீங்க, நானும் உங்க வீட்டு பிள்ளை தான். சொல்லுங்க, சொல்லுங்க, நான் ஒரு ஜாடி, ஏசு மூடி. ஆமா, அது ரெண்டு கரெக்ட் ஆகணும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, நான் வேற எதையாவது தேவைன்னு சொல்லி எடுத்துட்டேன்னா என் வாழ்க்கையில என்ன ஆகாது? சகேயு ஒரு பக்கம் ஐசுவரியவான், ஒரு பக்கம் ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் வரி வசூலிக்கிறவன், கலெக்டர். அவர் யாரோ? சகேயு யாரு? நல்லா சொல்லுங்க, வரி வசூலிக்கிறவர், கலெக்டர். ஒரு பக்கம் இவர் பாவியான மனுஷன்தான். இவர் பாவிதானே, இந்த சகேயு பாவிதானே, இவன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவன் தானே, ஏழை ஜனங்களுடைய வயிற்றில் அடித்தவன் தானே, ஏழை ஜனங்களுடைய கண்ணீருக்கு இவன் ஆளானவன் தானே, இவனை ஏன் நான் இழக்க வேண்டும் அல்லது நான் இவனை இழந்து விட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பவில்லை. இந்த இடத்துல வாசிக்கிறோம், பாவியான இந்த சகேயுவை தேவன் இழக்க விரும்பவில்லை. ஆமென் என்று சொல்லலாமா? பாவியான சகேயுதான், ஆனா அந்த பாவியை கூட தேவன் இயேசு கிறிஸ்து இழக்க விரும்பவில்லை. இன்னொரு பக்கம் இவன் ஐஸ்வர்யவான், இவனுக்கு பணம் இருக்கு, நல்ல பேர் இருக்குது, பணம்